இசைஞானம் உள்ள ஒருவர் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது பாதை ஓரத்தில் கிடந்த ஒரு மூங்கில் கம்பை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தார். இதற்கு முன் அது பாதை ஓரத்தில் அழுக்குகளின் மத்தியிலேயே கிடந்தது. இந்த மனிதன் ஏன் என்மேல் இத்தனை கரிசனையாக இருக்கிறார்? குப்பையில் கிடந்த எண்ணெய் கொண்டு வந்து துடைத்து மேஜையில் வைத்திருக்கிறாரே என்று அந்த மூங்கில் கம்பு நினைத்தது. அது கிடந்த இடத்தை விட இப்பொழுது ஒரு நல்ல இடம் அதற்கு கிடைத்ததால் அந்த மூங்கிலுக்கு மிகவும் மகிழ்ச்சி. பின்னர் அந்த மனிதன் அந்த மூங்கிலை எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு நீளத்தில் அதை வெட்டி உப்புத்தாள் மூலமாக நன்றாக தேய்த்து பளவென்று ஆக்கினான். என்னை கொண்டு என்ன செய்யப் போகிறார் என்று வியந்து கொண்டே இருந்தது அந்த மூங்கில் கம்பு. பின்பு அவன் அந்த மூங்கில் கம்பை எடுத்து ஒரு சில குறியீடுகளை அதில் சிறிது சிறிதாக பதித்து 10 துளைகளை போட்டான். இப்பொழுது அது அருமையான புல்லாங்குழலாய் மாறியது. அந்த மூங்கிலுக்கு மிகவும் மகிழ்ச்சி. என்னை ஒரு அருமையான இசைக்கருவியாக மாற்றிவிட்டாரே என்று பெருமிதம் கொண்டது. இந்த உலகத்திலும் பலர் தாங்கள் எதற்கும் பயனுள்ளவர்கள் அல்ல, பலர் தங்களை பயனற்றவர்கள் என்று ஒதுக்கி தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களையும் தூக்கி எடுத்து பக்குவப்படுத்தி பயன்படுத்தினால் அவர்களும் ஒளிவிடும் மனிதர்களாக இருப்பார்கள். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் குறைந்தது ஒரு தாளந்து அல்லது திறமையாவது கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தி அதை வளர்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பரிசுத்த வேதத்திலும் ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. எஜமான் ஒருவர் 3 வேலைக்காரர்களை அழைத்து ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து மற்றும் ஒருவனுக்கு 1 தாளந்து கொடுத்து வெளியூர் சென்று விட்டார். அவர் திரும்பி வந்தபொழுது 5 தாளத்தை வாங்கியவன் மேலும் 5 தாளந்துகளை சம்பாதித்திருந்தான். 2 தாளந்துகளை வாங்கினவன் மேலும் 2 தாளந்துகளை சம்பாதித்திருந்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ அதை புதைத்து வைத்துவிட்டு எஜமான் திரும்ப வந்தபொழுது அதை மட்டும் திருப்பிக் கொடுத்தான். அவன் மேல் கோபமடைந்த எஜமானனோ அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்தார். உங்களுக்கும் கடவுள் கொடுத்த தாளந்து எது என்று கண்டறிந்து அதை வளர்த்துக் கொள்ளவும், அதை பெருக்கிக் கொள்ளவும், அதை பயன்படுத்தவும் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்றுதான் நம்மை உண்டாக்கின கர்த்தரும் கூறுகிறார். என்ன, தாளந்துகளை பயன்படுத்துவோமா? ஒரு ஊரில் கொடி ஏற்றணும் திருவிழாவுக்கு. ஒரே வாடை. நானே பயந்துக்கிட்டு நிற்கிறேன். ஒன்றும் சண்டை வந்துடப்படாது ஆண்டவரே, என்ன சொல்கிறாங்களோ செஞ்சுட்டு போயிடுவோம். கொடி ஏற்றுனாங்க, ஏற்றிட்டேன், விறுவிறுன்னு ஏற்றிட்டேன். ஏற்றின கொடியை எவனும் ஒருத்தன் அங்கிட்டு இழுக்கிறான். நான் விடப்படாது. ஏன்னா எங்கள் ஊர்லலாம் கொடி ஒரு தடவை ஏறுனா இறக்கப்படாது. நான் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஒருத்தன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான், எவனோ கொடியை இழுத்து பிடிச்சிருக்கான் அப்படின்னு. அதுவும் காதில் விழுவுது. நான் தான் பிடிச்சிருந்தேன். கோபம் வரும், ஆனால் காட்டப்படாது. சாமியாரெல்லாம் அதுக்கு தான் எங்களுக்கு சோத்தில் உப்பு இல்லாமல் பல வருஷமாக எங்களுக்கு சோறு போட்டு எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சொரனையே இருக்கப்படாது இருக்கு. அப்புறம் ஒருத்தர் வந்து கால் பாதர் கொடியை விடுங்க பாதர், எவனோ இழுக்கிறான்டா, கொடியை விடுங்க பாதர், 3 தடவை விட்டு விட்டு ஏற்றணும் பாதருங்கிறான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. சர்றா அப்படின்னா டர்ன்னு கொடி கீழே வந்துருச்சு. அங்கே இருக்கப்படி ஒரே சத்தம். ஃபாதர் திருப்பி ஏற்றுங்கிறான். என்னடா விளையாட்டு இது? வடிவேல் கதை தான் நம்ம கதையும். பிரைஸ் தி லார்ட். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் பைமோட் ஆப் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஆன்லைன் பொருள் எல்லாமே நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க. ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு டைமுக்கு நம்ம என்ன டைம் கேட்குறோமோ டைமுக்கு ஒன்று டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஷிப் பைமோட் ஷாப்பிங் ஆப். தேங்க்யூ.